this is Satya from Yogitya Academy. குழந்தைகளுக்கான என் குரல், கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு, இதை பத்தி தொடர்ந்து பெற்றோர்களின் அணுகுமுறை அப்படின்னு பேசிட்டே இருக்கிறோம். அதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம், என்னுடைய குழந்தை எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையில நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட். எந்த நிலையில இருக்க, ஓகே இவ்வளோதான் அவனுக்கு வருது, இவ்வளோ விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியுது, இவனுக்கு நான் ஒரு இந்த நிலையில இருக்கிறான்ற அசஸ்மெண்ட் முடிச்சுட்டேன், இவனுக்கு இந்த மாதிரியான ரெமெடியல் வகுப்புகள்ல உதவி செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் அவனோட உட்கார்ந்து என்னென்ன முறையாக அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதுல இருந்து என்ன அவன் வெளிப்படுத்துறானோ அதுதான் அவுட்புட் அப்படிங்கிறத முதல்ல ஒரு பெற்றோரா நாம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இரண்டாவது விஷயம், பிலீவ். நம்புங்க, உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக தோற்று போக மாட்டாங்க. அவங்கள நல்வழிப்படுத்துறது, அவங்களுக்கான உதவிகள் செய்யறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய குழந்தைய அவனுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான எல்லா வழியும் அவனுடைய திறன் மூலம் அவனை நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் உதவியா இருப்பேன். அதனால என் குழந்தை நல்லா வருங்கிற நம்பிக்கை ஒரு பெற்றோருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம், நிறைய டைமு பேரண்ட்ஸ் எங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பையன் ஓகே தாங்க, சின்ன பையனுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இவன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ டோன்ட் கம்பேர். அவங்கள இன்னொரு குழந்தையோட ஒப்பிடாதீங்க, அவங்களோட கனெக்டடாக இருங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கம்பேரிசனை தவிர்த்துட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப பெட்டரா உங்களோட இருக்கிறத கனெக்ட் பண்றதும் கம்யூனிகேட் பண்றதை பத்தி நான் நிறைய பேசினேன். ஸோ என் அம்மா கிட்ட போய் நான் எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லலாம், எனக்கான உதவி என் பெற்றோரிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை இந்த படிப்புல எஸ்பெஷலி என்னை புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு வரலன்றதை புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, என்னை திட்ட மாட்டாங்க, எனக்கு அடி விழாது அப்படிங்கிற இந்த மனது இருந்தது அப்படின்னா எந்த குழந்தைகளும் பிஹேவியரலாவோ இல்லை உணர்வு ரீதியாவோ ஒரு எஜுகேஷனல் ட்ராமாவை சந்திக்க மாட்டாங்க. அதற்கு பெற்றோர்கள் உதவிகரமாக இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அந்த ஏபிசி மாடல், அக்செப்ட், பிலீவ் அண்ட் கனெக்ட், இது ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தையோடைய, எஸ்பெஷலி கற்றல் குறைபாடு குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் இதை சொல்றேன். நன்றி, வணக்கம்.